நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்றோங்க. அதுல பைத்தானோ சியோ இல்லை ஜாவா இது ஃபங்க்ஷன்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து சம்திங் ரிட்டர்ன் ஆகும், ரைட்டா? ஆனால் ப்ரொசீஜரில் வந்து இப்போ டிபிஎம்எஸ்ல வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஃபார் லூப்போ இஃபோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் பிஎல்எஸ்கியூஎல். ஓகே, பிஎல்எஸ்கியூஎல் அதுதான், அதில் தான் இந்த டாபிக் இருக்குது. ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ். ஓகே, ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்னா அதே ஃபங்க்ஷன் தான், நம்ம செட் ஆஃப் கோடை உள்ள கொடுப்போம், அதை ரிட்டர்ன் கொடுப்போம். ஆனால் ப்ரொசீஜரில் என்னென்னா அது ரிட்டர்ன் கொடுக்காது. ஓகே, டஸ் நாட் ரிட்டர்ன் ஏ வேல்யூ. அப்போது ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். ட்ரிகர்ஸ்னால் என்னென்னா, ட்ரிகர்ஸ்னால் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ எப்படி சொல்றது, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூ சேலரி வந்து இப்போ ஒருத்தன் வந்து 500 ரூபாய்க்கு போய் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். இப்போ நியூ சேலரி வந்து அவன் வந்து என்ன நினைப்பான், ஒரு 1000 ரூபாய்க்கு இப்போ அவன் என்ன நினைப்பான், ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பான். ஸோ 1000 ரூபாய்க்கு கம்மியா இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து எரர் சொல்லுவான். அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே வந்து ட்ரிகர் பண்ணும், அதுதான் ட்ரிகர். ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னா கிரியேட். ஓகே, கிரியேட் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம். ஓ, ஓகே ஓகே, சரி ஃபங்க்ஷனை பார்ப்போம். கிரியேட்டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம், அதுக்குரிய பேராமீட்டர்ஸ். இப்போ பைத்தான்லனா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம்ல, அந்த பேராமீட்டர் தான். அடுத்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் என்னன்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப வாய்டு மெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல ஃபங்க்ஷன், அது மாதிரி ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னன்னு. அடுத்து இஃப்ஸு, பிகினு, எண்டு. ஓகே, நடுவில் வந்து ரிட்டர்ன் வருது, அவ்வளோதான். அதே இது இங்கே வந்தோம்னா அதே தான் இருக்கும் பாரு. கிரியேட்டு டேபிளு, சாரி ப்ரொசீஜர். அங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்குமா, இங்கே ப்ரொசீஜரு, ப்ரொசீஜர் நேமு, பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஆனால் ரிட்டர்ன் டைப் இங்கே இருக்காது. ஓகே, ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்காது. ஸோ டேரெக்டாக இஃப்ஸு, பிகினு, எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம்பிளில் வரும், அது பார்ப்போம். எக்ஸாம்பிள் வரும், மோஸ்ட் சின்டாக்ஸாக பார்த்துப்போம். அது ட்ரிகருக்கும் அப்படிதான். கிரியேட்டு, ட்ரிகரு, ட்ரிகர் நேமு, ஏதாவது பிஃபோர் இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துடலாம். பிஃபோர் இன்சர்ட்டு, ஆனு, டேபிள் நேமு, ஃபார் ஈச் ரோ, பிகின், இதெல்லாம் அப்படியே இருக்கணும். எண்டு, ட்ரிகர் லாஜிக் வந்து நடுவில் எழுத போகிறோம். ஓகே, இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரொசீஜரில் பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே சும்மா ஒரு நம்பரு இதோ பாஸ் பண்ணியிருக்கோம். இஃப்ஸ் பிகின்னு உள்ள வந்து என்னென்ன இருக்கும்னா இன்சர்ட், இந்த இப்படி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இது இந்த நம்பரையும் நேமையும் கொடுத்துச்சுன்னா எம்ப்ளாயின்ற ஒரு டேபிளில் போய் இதை இன்சர்ட் பண்ணிருந்தா அர்த்தம். ஸோ இதான் அது. நம்ம பிஎல்எஸ்கியூஎல் இப்போ படிக்கிறோம்ல, இது படிக்கிறதுக்கு முன்னாடி வரை இப்படின்னா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். லைக் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டரை பாஸ் பண்ணி அதை வந்து டைரெக்டாக இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம டைரெக்டாக இன்சர்ட்னு கொடுத்து அப்படியே தான் டிபிஎம்எஸ்ல பண்ணோம் லேப்லனா. அது அது யூஸே கிடையாதுல்ல. சும்மா நம்மளாம் உட்காந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கிட்டேவா இருக்கு. அதுக்கு தான் இந்த பிஎல்எஸ்கியூஎல். ஓகே, அதே மாதிரி தான் இது ஐடி கொடுத்துருக்காங்க, நம்பரு, சேலரி. இது பர்டிகுலர் வேல்யூவோட, சேலரியோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இது நான் அந்த சொன்னதுதான். இதுதான் மேனுவல்லே, அதாவது இதுலயே இருக்கு. ஒரு நிமிஷம், இது இது இல்ல.
ஒரு 400. இதுலயே அதே தான் குடுத்துருப்பாங்க. ஃபங்ஷன்ஸ்னா அதோட டே இந்த எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிலைமிட்டர் மட்டும் போட்டுக்கணும். அடுத்து கிரியேட் ஃபங்ஷன் எல்லாமே அதே தான் இருக்கும். பிகின் இதெல்லாம் உள்ள குடுக்குறதுன்னா நம்ம குடுக்குறது தான். ஃபங்ஷன்ல நம்ம எழுதுவோம்ல, என்னனாலும் எழுதலாம்ல. லைக் ஆட் பண்றதுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதி வச்சுக்கலாம். சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதி வச்சுக்கலாம். அது மாரி இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் நேம் இன்டோன்னு சொல்லி ஒரு இத எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் பண்ணா ஃபங்ஷனு. ரிட்டர்ன் பண்ணலன்னா ப்ரொசீஜரு. ஸோ இங்க ப்ரொசீஜர் குடுக்கல. ட்ரிகரும் நான் சொன்ன மாரி அதே தான் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளோதான்.